வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வாங்க சாப்பிடலாம்ல. நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை சாமான் இல்லைனா ஏதாவது ஒரு பிராஸ் ஐட்டம் எப்படி அந்த ஒரு கோல்டன் கலர் வர மாதிரி வாஷ் பண்ணலான்றது பார்க்கலாம். நான் எல்லா வாரமும் வீட்டில் இருக்கிற பூஜை சாமான் புளி வச்சு தான் வாஷ் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா நல்ல கலர் கொடுக்குது. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா ஆதி காலத்துலேருந்து நம்ம தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர், அப்புறமா ஒரு பச்சை கலர்லாம் அது மேலே ஃபார்ம் ஆயிருக்கும். அதை நம்ம புளி போட்டு வாஷ் பண்ணாலுமே அந்த ஒரு 100% கலர் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு நான் இப்போ சொல்கிற அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த ஒரு 100% கோல்டன் கலர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த உருளியை எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். நான் ஒரு வருஷமாக இந்த உருளி யூஸ் பண்ணவே இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கலர் பயங்கர டல்லாக இருக்குது. உள்ளே நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. நான் புளி வச்சு வாஷ் பண்ணி பார்த்தேன், ஆனால் எனக்கு அந்த கலர் வரவே இல்லை. இந்த மெத்தடில் எப்படி அந்த கலர் கொண்டு வரலான்றது பார்க்கலாம். இப்போ இந்த உருளி வாஷ் பண்ணுறதுக்கு இருக்கிற அளவு சொல்கிறேன். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்ததும் நல்ல நுரை வரும். நீங்கள் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த நுரையெல்லாம் அப்படியே அடங்கிடும். கோதுமை மாவு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் தான். நீங்கள் இதுக்கு பதிலாக கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நான் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து கொஞ்சம் லூஸ் ஆக்குறேன். இப்போ இந்த மிக்சரை நம்ம உருளியில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருவோம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் இது ஊறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறேன். அதில் கொஞ்சமாக சோப் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் நார் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். எது எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. எப்படி நம்ம நார்மலாக எல்லா பாத்திரம் ஸ்க்ரப் பண்ணுவோமோ அதே மாதிரி இதை ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்லாம் வரல, அந்த பிரைட் கலர்லாம் வரல. உள்ளே இருக்க அந்த ஸ்பாட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் ஃபீட் ஆகிருக்கு. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம புளி பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட்டை இந்த உருளியில் நல்லா அப்ளை பண்ணி வச்சுருவோம். இது நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கவனிச்சிங்கன்னா அந்த பாத்திரத்தோட கலர் அப்படியே மாறிட்டே வரும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். இப்போ ஸ்க்ரப்பர் வச்சு அதே மாதிரி நார்மலாக வாஷ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த பொன்னிறம் அப்படியே வந்திருக்கு. செம்ம பிரைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது நான் தொடச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரூமில் டியூப்லைட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் கலர் எப்படி தகன்னு கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிராஸ் ஐட்டம்ஸுமே நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த விளக்கு நான் ஒரு 2.5 வருஷமாக யூஸ் பண்ணவே இல்லை. அந்த கலர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இப்போது பாருங்கள், இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி அது அவ்வளோ பிரைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வியூவர்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் கிடைக்கும். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். வாங்க சாப்பிடலாம்.